மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காவேரிக்கு வந்து 5வது மாதம் பூச்சூட்டுற அந்த விழா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா காவேரியோட அம்மா கங்கா யமுனான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க. சிறப்பாக வந்து அந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கங்கா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ கிராண்டாக பண்ணுறாங்களே, வளகாப்புலாம் எப்படி கிராண்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் காவேரி கிட்ட யமுனாவும் அதுக்கப்புறம் கங்காவும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த வீடை வந்து விற்றே ஆகணும், எங்கள் 2 பேருக்கும் பண கஷ்டம் இருக்குது, அதனால அந்த வீட்டை விட்டு அந்த பணம் வந்து எங்களுக்கு தேவைப்படும், அதை நீ புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக அந்த வீட்டை விற்கிறதுக்கான வழியை பாருங்கிறாங்க. உடனே காவேரி, அப்படி என்னக்கா பணம் தேவை, ஏங்க புரிஞ்சுக்காம பேசுகிற, அப்பாவோட நினைவாக இருக்குது அந்த வீடை விற்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசினாலும் அவங்க 2 பேரும் அவங்க முடிவுலேருந்து மாறவே இல்லை. இதை பற்றி பார்த்தீங்கன்னா காவேரி விஜய்கிட்டையும் தாத்தா கிட்டேயும் பேசுகிறாங்க. நைட்டு பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு வந்து அவங்க வீடை விற்கணுங்கிறாங்க, ஆனால் அவங்க அப்பா நினைவாக இருக்க வீடை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, அவ்வளோதானே, பேசாமல் அந்த வீடை நீயே வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒரு சூப்பர் ஐடியாவை தாத்தா சொல்கிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா காவேரியும் விஜய் தான் அந்த வீட்டை வாங்க போகிறாங்க. ஸோ காவேரிக்கு அவங்க அப்பா நினைவாக இருக்க வீடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து சேரப்போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.